ஜெய் வாசவி. இன்று 21வது ஸ்லோகம். ஆதித்யானமகம் விஷ்ணுர்ஜயோதிஷாம் ரவிரம் சுமான் மரிசீர் மருதாமஸ்மி நக்ஷத்ரராம் மகம் சசி. ஆதித்யர்களுள் நான் விஷ்ணு, ஒளிர்பவைகளுள் கதிர் நிறைந்த ஞாயிறு நான், மர்த்துக்களுள் மரிசி, நட்சத்திரங்களுள் சந்திரன். விளைபொருள்கள் யாவும் ஒரே பூமியை சேர்ந்தவைகள் எனினும் அவைகளுள் மிக முக்கியமானவைகளையே பொருட்காட்சிகளில் வைத்து காட்டுவது வழக்கம். அனைத்தும் பகவானுடைய விபூதி எனினும் எவை விசேஷமாக பகவானை ஞாபகம் மூட்டுபவர்களாக அல்லது மனதை கவர வல்லவைகளாக இருக்கின்றனவோ அவைகளை தனியாக பொறுக்கி எடுத்து தம் சொரூபம் என்று பகவான் சொல்லுகிறார். 12 மாதங்களுக்கு 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். ஒருவரே 12 பெயர் பெற்று 12 விதமாக தொழில் புரிகிறார். தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தை உண்டு பண்ணி பனியை குறைத்து வெப்பத்தை அளவுபட வளர்க்கும் விஷ்ணுவாகிய ஆதித்தன் எல்லாராலும் பெரிதும் விரும்பப்படுகிறான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 258வது பெயர் நகர்வதால் அவர் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார் என்பதாகும். விஷ்ணுவே சூரியனானதாக ஐதீகம் உண்டு. 49 மர்த்து தேவதைகளுள் வாயு தேவதைகளுள் மரிசி என்பவன் பகவான். காற்று வீசுவது உலக நடைமுறைக்கு பெரிதும் பயன்படுகிறது. அவைகளுள் மிக முக்கியமானது ஈண்டு அவர் சொரூபமாக எடுத்து கொள்ளப்படுகிறது. பகலில் ஒளிர்பவைகளுள் சிறந்தது சூரியன், இரவில் ஒளிர்பவைகளுள் சிறந்தது சந்திரன். அது உண்மையில் நட்சத்திரம் அல்லவெனில் நாம் அடையும் பயனை முன்னிட்டு அது முன்னணியில் வைக்கப்படுகிறது. ஆக அவ்விரண்டும் பகவத் சொரூபமாக கருதப்படுவைகளாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.